அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த நல்ல ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை தொடுவதாக, அவங்க மேல இருக்கக்கூடிய கட்டு, காவல், எரிச்சல், பொறாம, வன்கண்ணு எல்லாம் இன்னைக்கு ஜெபத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுல பிள்ளைகளுக்கு மகிமை இறங்குகிறது, விடுதலை இறங்குகிறது, கிருபை இறங்குகிறது, எழுப்புதல் இறங்குகிறது, ஆசீர்வாதம் இறங்குகிறது, ஐஸ்வர்யம் இறங்குகிறது, தேவ பலன் இறங்குகிறது. சோர்வு, அசதி, பலவீனம், கட்டு, காவலு இயேசுவின் நாமத்தினால லாடா ஷாகாதே வானாலா டூஷேபே ரக்கானா வந்தாலா டிபாரா லபடாஷே நகல வடந்தலா மங்கள வடஷம்பே லாகட தம்பலகடா ஷாக்கனமன கல்லகர கலதே லாபிடு லரக்கஷபா லிதுராமா நேகுலாடா தீபுராபா. வானம் கிழித்து இறங்கி வாரும் ஐயா, வானத்தில் இருந்து இறங்கி வாரும் அப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் வல்லமையின் ஆவியானவர் இறங்குவீராக. கண்ணீர் மாறுவதாக. சியோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்களாக. எந்தெந்த மனுஷன் உன் பேருக்கு, உன் வீட்டுக்கு, உன் ஊழியத்துக்கு என்னென்ன ஏவல் பில்லி சூனியம் செய்கிறார்களோ, இந்த இடத்தில் இந்த ஊழியத்தில் பில்லி சூனிய வல்லமைகள் அழிகிறது. பில்லி சூனிய வல்லமைகள் சாம்பலாக்கப்படுகிறது. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உன் கோட்டைக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னென்ன பண்ணினாங்களோ அத்தனையும் இப்ப அழிகிறது. ஏசப்பா, ஒரு பெருதி விடுதலை கூட்டமா இந்த கூட்டத்தை மாத்துங்க. யாரெல்லாம் பில்லி சூனியத்துல சாத்தானால பிசாசால பிடிபட்டு கிடக்கிறாங்களோ, இந்த இடத்துக்கு வரும்போது அது தூள் தூளா போகணும். அந்த சங்கிலிகள் அறுத்து எரியப்படணும். அப்படி ஒரு இடமாக அந்த இடத்தை மாற்றுங்க. பரலோக அக்கினி இறங்குவதாக ராஜா. இன்னைக்கு வந்த பிள்ளைகள் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா. அவங்க எல்லாருடைய கண்ணீரை தொடங்கப்பா. கை கால்கள்ல வல்லமைய இறக்குங்கப்பா. ரூலே ஷாமா காலா தானா சே. கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுங்க, இருதயத்துக்கு பலத்தை கொடுங்க, கை கால்களுக்கு வல்லமைய கொடுங்க. வயத்தில் உள்ள பிரச்சனைகளை மாத்துங்க, குறுக்கில் உள்ள பிரச்சனைகளை மாத்துங்க. ஓ ரமண ஹனஹல் உடலா ஷபா குதாரா கபாலா தே. எஸ்ப்பா, இந்த பிள்ளைகள் உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும். கண்களை திறங்கப்பா, கால்களை இப்பொழுதே பலப்படுத்துங்க. எஸ்ப்பா, ஸ்தோத்திரம். வரக்கூடிய இந்த மாசம் முழுவதும் அப்பா உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யுங்க. உண்ண உணவு, உடுக்க உடைய கொடுங்க. தேவைகளை சந்திங்க.